Hi guys, welcome to Techie Bala. இன்னைக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா ஸ்வாப் நம்பர்ஸ். இது ரொம்ப முக்கியமான இன்டர்வியூ கொஸ்டின். நீங்கள் எந்த ஃபேஸ் டு ஃபேஸ் இன்டர்வியூ போனாலும் தயவு செஞ்சு இந்த கொஸ்டினை மட்டும் பார்க்காம போயிடாதீங்க. இது ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான், ஆனால் இந்த கான்செப்ட் நம்ம அங்கே போய் டப்புன்னு இன்டர்வியூவில் கேட்டாங்கன்னா அங்கே நம்ம ஸ்டக் ஆகிடும். ஸோ இந்த கொஸ்டின் மறக்காம பார்த்துட்டு போயிடுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி ஸ்வாப் நம்பர்ஸ் பண்ணுறதுன்னு நம்ம முதல் பார்ப்போம். ஸ்வாப் நம்பர்ஸ்னால் என்னென்னா, ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். இன்ட்டு ஏல 5 இன்ட்டு ஏல 10 இன்ட்டு பியில் 5 ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணியிருக்கோமா. இப்போ நம்மளோட ஜென்ரல் கோர் ஐடியா என்னன்னா, இந்த ஏல வந்து இப்போ 5 வரணும், பியில் வந்து 10 வரணும். இதுதான் நம்ம பண்ண போகிறோம். நார்மலாக எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இப்போ நார்மல் நம்ம போயிட்டு ஏ ஈக்குவல் டு பின்னு கொடுத்தோன்னா என்ன ஆகும் யோசிச்சு பாருங்கள். ஏ ஈக்குவல் டு பி கொடுத்தோன்னா ஏல வந்து நமக்கு 5 வந்துடும். ஆனால் ஏற்கனவே இருக்க ஏவோட வேல்யூ எங்கே போகும், அது வந்து ஏன்ற வேல்யூ வந்து காணாமல் போயிடும். அதனால் நம்ம கண்டுபிடிக்க முடியாது. அதுக்கு இப்போ ஜென்ரலாக எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெம்பரரியாக ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிக்கிறோம். ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிளில் வந்து நம்ம ஏவை எடுத்து வச்சுக்கணும். ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா, இப்போ வந்து ஏல வந்து வேல்யூ போனாலும் அந்த டெம்பரரியாக இருக்க வேரியபிள் எடுத்து நம்ம பியில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதுதான் கான்செப்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஏ ஈக்குவல் டு பி கொடுத்தாலும் பி இப்போ ஏ காணாமல் போயிடுச்சு. ஆனால் ஏ வந்து நம்ம ஏற்கனவே ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணியிருக்கதால இப்போ பிஏ வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ பி ஈக்குவல் டு 10. இதுதான் ஜென்ரல் கான்செப்ட். இது வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸ்ட்ரா ஒரு வேரியபிள் வச்சு நம்ம ஸ்வாப் பண்ணியிருக்கோம். இது எல்லாரும் நம்மள்ட்ட இன்டர்வியூவில் கேட்க பண்ணுறாங்க. இன்டர்வியூவில் கேட்கக்கூடிய முதல் கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வேரியபிள் ரெண்டு வேல்யூ ஸ்வாப் பண்ணணும் வித்தவுட் யூஸிங் எக்ஸ்ட்ரா வேரியபிள்னு சொல்லுவாங்க. இந்த கொஸ்டின் வந்து இப்போ நம்ம வந்து பார்ப்போம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து ஒன் ஆஃப் த ஸ்வாப் டூ நம்பர்ஸ் வித்தவுட் தேர்ட் வேரியபிள் வந்து ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். மறக்காமல் பார்த்துக்கோங்க. இப்போ வந்து என்னன்னா, ஸ்வாப் டூ நம்பர்ஸ் வித்தவுட் தேர்ட் வேரியபிள் தான் பார்க்க போகிறோம். ரெண்டு வேரியபிள் கிரியேட் பண்ணிப்போம். இன்ட்டு ஏ ஈக்குவல் டு 10 அதே தான் இன்ட்டு பி ஈக்குவல் டு 5. இப்போ நார்மலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எப்படி ஏ இருக்குது, இங்கே பி இருக்குது, எப்படி நம்ம ஏக்கு பி கொண்டு வரலாம், பிக்கு ஏ கொண்டு வரலாம். நார்மலாக இப்போ வந்து ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா, ரெண்டுத்துலையும் ஆட் பண்ணிவிட்டு ஏதோ அதில் மைனஸ் பண்ணால் நமக்கு ஸ்வாப் பண்ண சான்ஸ் இருக்குது. இப்போ அந்த ஐடியா தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். இப்போ ஏல என்ன பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஏ ப்ளஸ் பின்னு வச்சுருக்கோம். இப்போ ஏ ப்ளஸ் பிலன்னு பார்க்கும்போது இந்த இடத்துல என்ன இருக்கும் நல்லா யோசிச்சு பாருங்கள். ஏ ப்ளஸ் பின்னா நமக்கு 15 வரும். 10 + 5 15 வருமா. இப்போ வந்து இதில் எது மைனஸ் பண்ணால் ஸ்வாப் ஆகும்னு யோசிச்சு பாருங்கள். இப்போ வந்து இப்போ 15 இருக்குது. 15ல் வந்து 5 மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 10 கிடைக்கும். 10 அது வந்து ஏ வந்து ஏற்கனவே 10 இருக்குது, ஏ மாற்ற கொடுத்துல. இப்போ நம்ம பியில் தான் 10 வரணும். ஸோ இப்போ என்ன பண்ணலாம், ஏ ப்ளஸ் பி இருக்குது. இதில் நம்ம ஏவை மைனஸ் பண்ணோன்னா நமக்கு வந்து ஏ ப்ளஸ் பி இருக்குது. இதில் வந்து நம்ம இப்போ வந்து பிஏ மைனஸ் பண்ணோன்னா நமக்கு 10 கிடைச்சிடும். ஸோ இதை தான் நம்ம ஃபாலோ பண்ண போகிறோம். நல்லா யோசிச்சு பாருங்க, நல்லா பாருங்கள். இப்போ பியில் வந்து ஏவை ஸ்வாப் பண்ண போகிறோம். பி ஈக்குவல் டு ஏ இருக்குது. ஏல ஏற்கனவே என்ன இருக்குது, 15 இருக்குது. 15ல் வந்து என்ன போனால் நமக்கு 10 கிடைக்கும். 15ல் 5 மைனஸ் ஆச்சுன்னா 10 கிடைக்கும். அதே தான் பண்ண போகிறோம். ஏ மைனஸ் பி பார்த்தீங்கன்னா இப்போ ஸ்வாப் ஆகிடுச்சு. எப்படின்னு நல்லா யோசிச்சு பாருங்கள். கான்செப்ட் இதுக்கு பின்னாடி இருக்க கான்செப்ட் என்னன்னா, ஏற்கனவே ஏ இருக்கா, ஏல என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி இருக்குது, ஏ ப்ளஸ் பி இருக்குது, ஏ ப்ளஸ் பி இருக்குது. இப்போ வந்து மைனஸ் பி பண்ணிட்டோம். நம்ம மைனஸ் பி பண்ணால் நமக்கு ஏ தான் கிடைக்கும். இதுதான் ஏ மைனஸ். இப்போ வந்து ஏ ப்ளஸ் பி மைனஸ் பி என்ன, ஏ. நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம். என்னன்னா பியில் வந்து ஏ மாறிடுச்சு. இப்போ பியில் என்ன இருக்குது, இப்போ ஏ இருக்குது. அதுதான் கான்செப்ட். அடுத்தது இப்போ ஏல பி வரணும். ஏல பி வரணும்னா என்ன பண்ணணும், ஏற்கனவே நம்மள்கிட்ட ஏ ப்ளஸ் பி இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், ஏ இருக்கா, ஏல என்ன இருக்குது, ஏ ப்ளஸ் பி இருக்குது. ஸோ ஏல வந்து என்ன போனால் நமக்கு பி கிடைக்கும். ஏன்னு இருக்குது. ஏற்கனவே ஏ இருந்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி தான் நமக்கு. ஏன்னா ஏ ப்ளஸ் பி. இப்போ ஏ ப்ளஸ் பி இருக்குது. என்ன மைனஸ் ஆச்சுன்னா நமக்கு ஏல பி கிடைக்கும். இதுதான் கான்செப்ட். இப்போ ஏ மைனஸ் பண்ணிட்டோம்னா ஏ ப்ளஸ் பியில் ஏ மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு பி கிடைச்சிடும். ஸோ ஏற்கனவே நமக்கு பியில் இப்போ என்ன இருக்குது, கடைசியாக கண்டுபிடிக்கும் போது பியில் நம்மளோட ஏ தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணுறோம், இப்போ பிஏ மைனஸ் பண்ணுறோம். பிஏ மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு ஏ கிடைச்சிடும். பிஏ மைனஸ் பண்ணுறோம்னா ஏ கிடைச்சிடும். அதுதான் பண்ண போகிறோம். ஏ மைனஸ் பி. இந்த இடத்துல பி என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பியில் ஏ தான் இருக்குது. அதனால் ஈஸியாக ஸ்வாப் பண்ணிட்டோம். இந்த மெத்தட் தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும். ரெண்டு நம்பர் ஏதாச்சும் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணோமா, ஆட் மைனஸ் ஏதோ பண்ணி யோசிக்கணும். அந்த மாதிரி ஸ்வாப் டூ வேரியபிள் கேட்டாங்கன்னா மைனஸ் ஆட் பண்ணி மைனஸ் பண்ணும் போது நம்ம ஈஸியாக ஸ்வாப் பண்ணிடலாம். இப்போ வாங்க, இது வந்து எல்லாத்துக்கும் தெரிஞ்ச மெத்தடு. இப்போ எக்ஸ்ஆர் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி திருப்பி இன்னொரு மெத்தடில் எப்படி வந்து ஸ்வாப் நம்பர்ஸ் பார்க்கலான்னு சொல்லிட்டு பார்ப்போம்.
அங்கே ஜார் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஜார் ப்ராப்பர்ட்டி என்னன்னா முக்கியமாக நோட் பண்ணிக்கோங்க. 2 நம்பரை வந்து ஈக்குவல் நம்பர் ஜார் பண்ணோம்னா நமக்கு 0 கிடைக்கும். அதுதான் இந்த கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ வந்து ஏ வந்து நமக்கு 10 இருக்கு, பி வந்து நமக்கு 5 இருக்கு. இப்போ இதை சால்வ் பண்ண போகிறோம். ஜார் ப்ராப்பர்ட்டி என்ன? சேம் நம்பர் கெட் 0. சேம் நம்பர் நம்ம ஜாப் பண்ணோம்னா சேம் நம்பர் ஜார் பண்ணோம்னா நமக்கு 0 கிடைக்கும். சேம் நம்பர் கெட்ஸ் 0. இந்த இதான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நல்லா பாருங்க. இப்போ வந்து அதே தான். இப்போ ஏ ஈக்குவல் டு ஏ ஜார் பின்னா என்ன? ஏ ஈக்குவல் டு ஏ ஜார் பி. இப்போ வந்து ஏல நமக்கு ஏ ஜார் பின்னா ஒரு வேல்யூ இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து பியில் வந்து ஏ கொண்டு வர போகிறோம். நம்ம பியில் இப்போ என்ன வரணும்? பியில் ஏ கொண்டு வர போகிறோம். அது என்னன்னா பியில் இப்போ வந்து 10 வரும். இதுதான் பண்ண போகிறோம். இப்போ பி ஈக்குவல் டு ஏற்கனவே என்ன இருக்கு? ஏல வந்து ஏ ஜார் பி இருக்கு, ஏல வந்து ஏ ஜார் பி இருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா ஏல வந்து ஏ ஜார் பி வச்சிருக்கோம். இப்போ ஏல இருந்து இப்போ இதுல இருந்து நம்ம வந்து பியை வந்து எடுத்துட்டோம்னா நமக்கு ஏ கிடைச்சிடும். ஸோ வந்து பியில் வந்து நம்ம ஏவை ஸ்வாப் பண்ணிடலாம். அதை தான் பார்க்க போகிறோம். ஏ ஜார் இப்போ வந்து எது நமக்கு போகணும்? பி போகணும். ஏ ஜார் பி. நல்லா யோசிச்சு பாருங்க. அந்த ஏ மைனஸ் பண்ணோம்னா அதே மெத்தட் தான் யூஸ் ஆகுது. ஏற்கனவே பாருங்க, நல்லா பாருங்க. இப்போ வந்து ஏல என்ன இருக்கு? நமக்கு ஏ ஜார் பி இருக்கு, ஏ ஜார் பி இருக்கு. ஜார் பின்னா என்ன? அகைன் ஜார் பி. நம்ம என்ன சொல்லியிருக்கோம்? ஈக்குவல் நம்பர்ஸ் வந்து நம்ம ஜார் பண்ணோம்னா நமக்கு 0 வேணும். ஸோ இந்த இடத்துல 0 ஆயிடும். ஏ ஜார் 0 வந்து நமக்கு ஏ தான் கிடைக்கும். ஸோ பியில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஏ கிடைச்சிருச்சு. ஸோ பியில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ கிடைச்சிருச்சு. அடுத்தது என்ன பண்ணணும்? ஏல வந்து நமக்கு பி கிடைக்கணும். இப்போ வந்து ஏ தான் நம்ம பண்ண போகிறோம். இப்போ வந்து ஏல இருந்து நம்ம ஏதாச்சும் மைனஸ் பண்ணால் நமக்கு பி கிடைக்குதான்னு பார்க்கணும். ஏல என்ன இருக்குது? நமக்கு ஏற்கனவே பார்த்தீங்கன்னா ஏ நல்லா பாருங்க. ஏல நமக்கு ஏற்கனவே என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏல வந்து நமக்கு ஏ ஜார் பின்னு இருக்கு, ஏ ஜார் பின்னு இருக்கு. இப்போ ஏ ஜார் பி. இப்போ வந்து ஏல நமக்கு பி வரணும். ஸோ ஏ ஜார் பி. இப்போ வந்து நம்ம ஏவை இங்கே மைனஸ் ஆச்சுன்னா ஏ வந்து போச்சுன்னா நமக்கு பி கிடைக்கும். ஸோ ஏல வந்து நமக்கு பியை வந்து ஸ்வாப் பண்ணிடும். ஸோ ஏற்கனவே நமக்கு வந்து இப்போ பி எங்கே இருக்கு? ஏ எங்க இருக்கு? ஏ வந்து ஏற்கனவே பியில் நம்மளுக்கு இருக்கு. ஸோ இந்த இடத்துல என்ன பண்ண போறோம்? ஏ ஜார் பி. என்ன நல்லா பாருங்க, ஏ ஜார் பி போட்டோம்னா நமக்கு ஏ கிடைச்சிடும். என்னன்னா ஏ ஜார் பி. பியில் இருக்க வேல்யூ என்ன? ஒரிஜினல் வேல்யூ என்ன? ஏ தான். ஸோ ஏ ஜார் ஏ அப்படின்னும் போது நமக்கு இங்கேயும் ஏ போயிடும், ஏ சேம் வேல்யூன்றதால ஏ போயிடும். ஸோ நமக்கு கிடைக்கிறது பி கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஸ்வாப் பண்ணிட்டோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா பியில் வந்து ஏ எடுத்து ஏவையும் ஏல வந்து பிஏவையும் ஜார் ஆப்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணி ஸ்வாப் பண்ணியிருக்கும். ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான். ஏ ப்ளஸ் இங்கே எல்லாமே ப்ளஸ் ஆட் பண்ணுறது மைனஸ் பண்ணுறது தான் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.